வெளிப்படுத்துகிறது உங்களுடைய கிருபை ராஜா. உங்களை நமஸ்கரிக்கிறோம் ஆவியானவரே, உயர்த்துகிறோம் நல்லவரே. ஆராதனையோடு பொழுது எங்கள் மத்தியிலே ஆவியை வெளிப்படுத்துகிற ஒரு லட்சுமியை நாங்கள் சிவனிலே பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அப்பா அம்மை நன்றியோடு துதைக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இன்றைய நாளிலும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் கர்த்தாவே, துதி வேலை, ஆண்டு செய்தி வேலை, காணிக்க வேலை, ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே உடைய வல்லமுள்ள நாமத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செய்தி வேலையில் எங்களோடு இடைப்படுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் தாங்களே தாழ்த்தி தாங்களே ஒப்பு கொடுத்து ஆண்டு திருவிருந்த பந்தி கர்த்தாவே கலந்து கொள்ள தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வர இருக்கிறவரையும் அதி சீக்கிரத்தில் அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்கள் ஒன்று சேர்த்து துதைக்கும் பொழுது அப்பா அவனுடைய பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலே இறங்கி உங்கள் ஒவ்வொருத்தரையும் நிரப்பத்தக்கதான கிருபையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த வண்ணமாய் போகாதபடி ஆண்டவரே இந்த பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாங்கள் செல்ல கிருபை கொடுங்க. அப்படியாக சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் உற்சாகமா நாங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஆமென். நாங்கள் உற்சாகமா நாங்கள் ஒரு பாடலை பாட போகிறோம். புது வாழ்வு தந்தவரை, புது துவக்கம் தந்தவரை. இந்த பாடலை நாங்கள் உற்சாகமா நாங்கள் கட்டி நாங்கள் படிக்கிறோம். அவருடைய வல்லமையான உங்களை ஆளுமை செய்திருக்கிறார். நாங்கள் சமூகத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். ராஜாங்கள் மத்தியிலே நீங்கள் கடந்து வாங்க. உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கலாம் உண்மை நாங்கள் ஆவியோடு